சுவையுடன் ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க சமையல் எண்ணெய் இப்பொழுது ஸ்ப்ரே வடிவில் சமையலில் தொடங்குவோம் ஒரு புதிய அத்தியாயம். Secure a bright future through excellent placements. Join Wales Institute of Science, Technology and Advanced Studies, Pallavaram, Chennai. இந்தியாவில் முக்கிய அரசியல் பிரமுகர்கள், நீதிபதிகள், ஜேர்னலிஸ்ட், சமூக செயல்பாட்டாளர்கள்னு பல பேருடைய போனை ட்ரேஸ் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. பெகாசஸ் என்ற இஸ்ரேல் ஸ்பைவேர் மூலியமா பல முக்கிய பிரமுகர்களுடைய செல்போன் உரையாடல்கள் உளவு பார்க்கப்பட்டிருக்குன்ற விஷயம் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு. 50,000 செல்போனுக்கு மேற்பட்ட நம்பர்களை அவங்க ஆக்ட் பண்ணி தகவல்களை சேகரிச்சிருக்காங்கன்ற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் இப்ப தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவத்துடைய பின்னணி என்னன்றதை விரிவா பார்ப்போம். இஸ்ரேல் நாட்டுடைய பெகாசஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஸ்பைவேர் மூலமா இந்தியாவில் பத்திரிகையாளர்கள், அமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் உள்பட்ட பல பேருடைய செல்போன் உரையாடல்கள் ஸ்பை பண்ணி ஒட்டு கேட்டிருக்காங்கன்ற தகவல் வெளியாயிருக்கு. இப்போ காஸ்ட்லியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு, பெட்ரோல்னு நிறைய விஷயங்களை நம்ம பேசணும். ஆனா உண்மையாவே ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் டேட்டா மட்டும்தான். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்னு சும்மா சொல்லல. வருங்காலத்துல நம்மளுடைய டேட்டா தான் காசா மாறப்போகுது. ஒருத்தங்களுடைய டேட்டாவை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அடுத்ததா என்ன பண்ண போறாங்கன்ற விஷயம் வரைக்கும் கணிக்க முடியும். உலகத்துல உள்ள சமூக ஆர்வலர்கள், ஊடகவியலாளர்கள், விஞ்ஞானிகள், அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகளுடைய செல்போனை இஸ்ரேலுடைய பெகாசஸ் அப்படின்னு அழைக்கிற ஸ்பைவேர் மூலமா செக் பண்ணி பார்த்து அவங்க டேட்டாவை சேகரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுல இந்தியாவை சார்ந்த 40 ஊடகவியலாளர்கள் உள்பட்டவங்க பலரும் அடங்கி இருக்காங்கன்ற விஷயம் குறிப்பிடத்தக்கது. 21 நாடுகளை சார்ந்த 200 ஊடகவியலாளர்களுடைய பேரு கண்காணிப்பு பட்டியல்ல இருந்திருக்கு. அதாவது ஜேர்னலிஸ்டுடைய பேர்லாம் அந்த லிஸ்ட்ல இருந்திருக்கு. பெகாசஸ் என்ற ஸ்பைவேரை உருவாக்கிய NSO அழைக்கப்படுற இஸ்ரேல் நிறுவனம் தான் உலகெங்கிலும் கண்காணிப்புக்கு உட்பட்டதா கருதப்படக்கூடிய 50,000 செல்போன் மற்றும் செல்போன் எண்களுடைய தகவல்கள் கசிஞ்சு இருக்கு. இந்த டீடைல்ஸை டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு நான் ப்ராஃபிட் மீடியா கம்பெனியா இருக்கக்கூடிய ஃபோர்பிடன் ஸ்டோரிஸ் தான். அவங்க கண்டறிஞ்சு தான் தகவலை வெளியிட்டு இருக்காங்க. பெகாசஸ் அப்படின்னு அழைக்கப்படுற சாஃப்ட்வேர் பயங்கரவாதிகளுக்கு எதிரான பயன்பாட்டுக்காக வடிவமைக்கப்பட்டதாகவும், இது நல்ல மனித உரிமை பதிவுகளை கொண்ட நாடுகளை சார்ந்த ராணுவம் மற்றும் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டுமே வழங்கி இருக்கிறதா NSO தெரிவிச்சிருந்தது. இந்தியாவை சார்ந்த 40 ஜேர்னலிஸ்டுடைய செல்போன் கான்வர்சேஷனும், 3 எதிர்கட்சி தலைவர்கள், 2 மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல தொழிலதிபர்களுடைய செல்போன் கான்வர்சேஷன் ஒட்டு கேட்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்துஸ்தான் டைம்ஸ், இந்தியா டுடே, நெட்வொர்க் 18, தி இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய லீடிங் பத்திரிகை துறையில இருந்த லீடிங் ஜேர்னலிஸ்டுடைய போன்லாம் டேப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தி வயர் அப்படின்னு அழைக்கப்படுற பத்திரிகையில ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, நியூயார்க் டைம்ஸ் ஒரு விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அல் அசீரா உள்பட்ட பல சர்வதேச ஊடகங்களில் பணியாற்றிய செய்தியாளர்களுடைய செல்போன் உரையாடல்களை ஆக்ட் செய்து எடுக்கப்பட்டிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. எந்தெந்த இடங்களை அதிகமாக ஆக்ட் செய்யப்பட்டிருக்குன்னா, இந்த பட்டியலில் இந்தியா, அசர்பைஜான், பஹ்ரைன், ஹங்கேரி, மெக்சிகோ, மொராக்கோ, சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் தான் அதிகமாக தகவல் ஆக்ட் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. பெகாசஸ் மூலமா 1400 செல்போன்கள் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்குன்னு கடந்த 2019ஆம் ஆண்டு NSO நிறுவனத்துக்கு எதிராக வாட்ஸ்அப் நிறுவனம் லாசூட் ஃபைல் பண்ணாங்க. ஆனா NSO எந்த ஒரு தவறுமே செய்யலன்னு தொடர்ந்து மறுத்து வந்த விஷயம் குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை தினேஷாக என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. சுவையுடன் ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க சமையல் எண்ணெய் இப்பொழுது ஸ்ப்ரே வடிவில் சமையலில் தொடங்குவோம் ஒரு புதிய அத்தியாயம். Secure a bright future through excellent placements. Join Wales Institute of Science, Technology and Advanced Studies, Pallavaram, Chennai.